வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் சட்ட மையம். சட்ட மையத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எந்த சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சைபர் கிரைம் குற்றங்களுக்கு எப்படி வழக்கு பதிவு செய்யணும். நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, முதல்ல நம்ம சைபர் கிரைம் செல்லுன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். என்ன குற்றம், எப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்றதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அல்லது மெசேஜஸ், இமெயில், அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சைபர் செல்லில் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அது எங்கே வேணாலும் நடந்திருக்கலாம். இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இங்கே தான் ஏமாற்றப்பட்டோம், இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இது குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. இது நமக்கு ஐடி ஆக்ட் 2000ல் தெளிவான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட்டோ அல்லது ஒரு சிஎஸ்ஆரோ வாங்கி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. கொஞ்சம் அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு 0 எஃப்ஐஆர் போட்டு அவங்க கண்டிப்பாக அந்த குற்ற வழக்கை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சைபர் கிரைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது இந்தியாவில். இதுதான். ஒரு வேளை ஹராஸ்மெண்ட்டோ அல்லது வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு கூட போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. ரெண்டாவது இதுக்கு எஃப்ஐஆரும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது வழக்கோட தன்மையை பொறுத்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கையும் கண்டிப்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் எடுப்பாங்க. இந்த குற்றங்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே தான் குறையுமே தவிர, நம்மளோட நாலேஜ் இல்லாமல் இதில் எந்த தப்புமே நடக்காதுன்றத பல ஆய்வாளர்களும் ஆய்வுகளும் சொல்லுது. நம்ம ஒரு அன்வான்ட் லிங்க்ஸை யூஸ் பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது மெசேஜஸை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படுத்திக்காதீங்க. ஏதாவது கால் உங்களோட ஏடிஎம் நம்பரையோ அல்லது உங்கள் ஏடிஎம்மோட பின்னையோ அல்லது உங்கள் ஓடிபியோ கேட்டாங்கன்னா தயவுசெய்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோனோகிராஃபின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஐடென்டிட்டியை திருடி உங்களை ஆபாசப்படுத்தி பண்ணுறது. அதுவும் இணையதள குற்றங்களில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதுக்கும் நம்ம ஆளாகலாம். எந்த அளவு நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்க முடியுமோ அந்த அளவு அந்த குற்றங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இந்தியாவில் இந்த சட்டம் இன்னும் ஒரு வேஸ்ட்டாக ஒரு பெரிய அளவில் குற்றங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இந்தியாவில் வரணும். சைபர் கிரைம் குற்றங்கள் தடுத்தால் மட்டுமே நம்மளோட டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிற அந்த டெக்னாலஜி உள்ள இந்தியாவை நம்மளால் காப்பாற்ற முடியும். இல்லைனா நம்மளோட செக்யூர் ரொம்ப 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 கம்மி. நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடில் இருக்க மாதிரி ஆகிடுவோம். சட்டம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கான சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்கள் ஏதேனும் உங்களுக்கு சட்டத்தில் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்குற அந்த விளக்கங்களோ அல்லது சட்டங்களோ கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சட்ட மையத்தில்